சார் அவருக்கு மட்டும் ரகசிய செயல்? ஆமா, சிலருடைய கூடாரங்கள்ல ரகசிய செயல் இருக்கும், அள்ளி தட்டிக்கிட்டே இருப்பாரு. பிசாசை நினைத்து அவனை ஜெயிப்பதை விட அவனை இக்னோர் பண்ணுவதுதான் உண்மையான வெற்றி. உண்மையான வெற்றி உங்க பிரச்சனையை அசட்டை செய்வது, அசட்டை செய்வது. ஆமே. ஒரு மனைவி தன் கணவனுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் பெரிய குடிக்காரன் கொடுத்து டெய்லி மிதிப்பானா, டம்மு டம்மு ஃபுட்பால் ஏற்றுற மாதிரி. அப்போ ஒரு தடவை யாங்கி சொல்லிட்டு ஜெபம் பண்ண சொன்னப்போ சொன்னப்போ அந்த சொன்னாராம், வேதம் சொல்லுகிறது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் இருக்கு, அதுதான் வாழ்க்கையில் நடக்க போகுது, அதை மட்டும் பாரு, இதெல்லாம் இக்னோர் பண்ணு அப்படின்னாராம். அதுக்கப்புறம் அந்த அம்மா இவனோட எல்லா ஆக்ஷனையும் இக்னோர் பண்ணிருச்சான். இதை தூக்கி தலையில் வைக்காம இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நான் வசனத்தை நம்புறேன், வசனம் படி, அப்போஸ்தலர் 16:31, நானும் என் வீட்டாரும் ரட்சிக்கப்படும். இதே மெயிலில் வந்து 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 மற்றதெல்லாம் இக்னோர் ஆனோன்னு என்ன ஆச்சுன்னா அவன் ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரனாவே ஆயிட்டானா. அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் நம்ம எல்லாம் ஜோம் பண்ணுறோம். பைபிளில் வந்து பழைய ஏற்பாட்டில் ஜெபிப்பாங்க, ஆண்டவரே எங்களை எல்லாவற்றையும் தருவேன் என்று சொன்னீர், ஆனாலும் கர்த்தாவே அப்படின்வாங்க. எப்படி? ஆனாலும் கர்த்தாவேனாலே முடிஞ்சு போச்சு. அப்ப நான் என்ன சொல்றேன், இக்னோர் த ஃபேக்ட். we are the people who are called to live in truth, not in fact. ஆமென் சொல்லுங்க. சோ ஆகவே நீங்க எந்த அளவு ஃபேக்டை இக்னோர் பண்றீங்களோ அந்த அளவு மெச்சூர் கிறிஸ்டியன். பயங்கரமான வார்த்தை இந்த ஸ்டேட்மெண்ட், ரொம்ப ஆழமான ஸ்டேட்மெண்ட். இதை எவ்வளவு உள்வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி வச்சுக்கிறீங்களோ அந்த அளவு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் காண்பீர்கள். சார் வெளியில் பார்க்குற வெற்றியெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கிற ரகசியத்தை பொறுத்தது, அதை புரிஞ்சுக்காங்க. நீங்கள் ரகசியத்தை அசட்டை பண்ணுறீங்க, ஜெயிக்கிறவன் ரகசியத்தை தங்கம் மாதிரி வாங்கி உள்ளே வைக்கிறான். அதுதான் மேட்டர். என் கால்களை நெய்யினால் கழுவினேன். அதுக்கு முன்னாடி சொல்றாரு, தேவன் அருளிய வெளிச்சம் என் தலைமேல் இருந்தது, அவர் அருளிய வெளிச்சத்தால் இருளை கடந்து போனேன், தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருந்தது. அது ஏன் சார் அவருக்கு மட்டும் ரகசிய செயல்? ஆமா, சிலருடைய கூடாரங்கள்ல ரகசிய செயல் இருக்கும், அள்ளி தட்டிக்கிட்டே இருப்பாரு. நீங்க வெளியில இருந்துட்டு நீங்க முறுமுறுக்கிறதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. ஏன்னா ரகசியத்தை அவர் தட்டும் போது அவன் கேட்ச் பண்ணான், ரிசீவ் பண்ணான், மதிச்சான், வெள்ளியை போல காத்து புதையலை போல அதை சேர்த்து வைத்தான். நீ என்னடானா 30 ரூபா மேட்டரையும் 60 ரூபா மேட்டரையும் தூக்கி தலையில வச்சுட்டு வசனத்தை அசட்டை பண்ணுன. அதனால தேவன் அருளிய வெளிச்சம் நம்ம மீது இருக்கும்போது அதை விட்டுட்டு சாதாரண மேட்டருக்கு பின்னாடி ஓடுறதுனால அவனுக்கு நடக்கிற அசாதாரணமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பது இல்லை. தட்ஸ் த மேட்டர். இன்னைக்காச்சும் ஒரு முடிவெடுங்க. கர்த்தர் கொடுக்கிற காரியங்கள் இருதயத்தை எது தொடுகிறதோ அது உங்க தலையெழுத்தே மாற்ற போறதுன்னு தெரிஞ்சுக்காங்க. ஆமென்.